வணக்கம். 7ஆம் வகுப்பில் உள்ள இயற்கணித பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த முற்றுரிமைகளை நன்கு புரிஞ்சு மனப்பாடம் செய்து வைத்துக்கிறோங்க. இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதுக்கு தனியான வடிவகணித நிறுவனங்கள் இருக்கின்றன. அதை புரிந்து கொண்ட பிறகு இந்த சூத்திர அமைப்பு தான் நமக்கு மிகவும் முக்கியம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பின்னு 2 ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டும் 2 காரணிகள்னு அர்த்தம். இந்த 2 காரணிகளும் பெருக்கலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ராக்கெட் இருந்ததுன்னா அந்த ப்ராக்கெட் பெருக்கலாக இருக்கிறதாக நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ என்கின்ற இந்த காரணி எக்ஸ் ப்ளஸ் பி என்கின்ற இந்த காரணியோடு பெருக்கலாக இருக்கிறது. இதை பெருக்கி வரக்கூடிய விடையமைப்பு தான் இது அப்படிங்கிறத நல்லா மனதில் நினைவுபடுத்தி வைத்துக்கிறணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னவா அமையும்னா x² கூட்டல் x இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. ஏபினாலும் பெருக்கல் தான், ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது பெருக்கல். இந்த அமைப்பில் இந்த ஏயும் பியையும் கொண்டாந்து பிரதியீடு செய்தோம்னா இதற்கான விடை கிடச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு இதில் கணக்கு எப்படி கேட்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 5 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 7 இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ ஏ இடத்துல என்ன மதிப்பு இருந்தது, பி இடத்துல என்ன மதிப்பு இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை இந்த சூத்திரத்தில் நிரப்பினோம்னா விடை கிடச்சிரும். இது முதல் முற்றுரிமை. அடுத்தது எல்லா இடத்துலையும் இனிமேல் மேல் வகுப்புகளையும் உங்களுக்கு பயன்பட இருக்கிற இந்த கணித முற்றுரிமைகளை இயற்கணித முற்றுரிமைகளை நன்கு படித்து வச்சுக்கணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் B². இதை ஒரு சிலர் A² ப்ளஸ் B² ப்ளஸ் 2ABன்னு எழுதி பழகுவாங்க. அதுவும் சரி தான். நம்ம இதில் சூத்திரத்தில் இருக்கிற அமைப்பிலே படிச்சிட்டோம்னா A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் B² அப்படிங்கிறது இதில் வரும். அடுத்ததாக a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது A² மைனஸ் 2AB ப்ளஸ் B² அப்படிங்கிறது இந்த மூன்றாவது முற்றுரிமையாக எடுத்துக்கிறணும். இந்த நான்காவது முற்றுரிமை அப்படிங்கிறது a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதே மாதிரி தான், ஆனால் இங்கே அமைப்பு வேறு. இதில் ரெண்டுமே கூட்டலாக இருந்தது. கணக்கில் இந்த எண் மைனஸாக வரலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நம்ம கூட்டலாக தான் எடுத்துக்கிறணும். ஆனால் இங்கே வரும்போது ஒரே அமைப்பிலான உறுப்புகள் ஒரு இடத்துல கூட்டலாகவும் ஒரு இடத்துல கழித்தலாகவும் இருப்பதை நீங்கள் பார்த்துக்கிடணும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏன்னா இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருந்திருந்தால் அப்போ நம்ம ஒரே உறுப்புகள்னு கருதலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருந்திருந்தால் அது இந்த சூத்திரத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் மட்டும்தான் ஒரே மாதிரியான உறுப்புகள், இந்த ரெண்டும் வேறு வேறு உறுப்புகள். ஆனால் இங்கே முதல் உறுப்பு ஏ தான், இரண்டாம் உறுப்பு பி தான். அவற்றிற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த குறி தான் மாறி இருக்கிறது. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஒரு காரணியாகவும் ஏ மைனஸ் பி இரண்டாவது காரணியாகவும் இருந்து பெருக்கப்படும் போது அதனுடைய பெருக்கல் விடையாக A² மைனஸ் B² அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம விடையை கண்டுபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு x² ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி முதல் சூத்திரம். இரண்டாவது முற்றுரிமை a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² ப்ளஸ் 2AB. 2ABங்கிறது 2 பெருக்கல் ஏ பெருக்கல் பி. அப்போ A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் B². அடுத்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² மைனஸ் 2AB ப்ளஸ் B². அடுத்து a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது A² மைனஸ் B². இதில் A² அப்படின்னா ஏ பெருக்கல் ஏங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. B² வர்ற இடம்னா பி பெருக்கல் பி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கணக்குகளை மிக எளிமையாக செஞ்சிடலாம். இயற்கணிதத்தை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. இயற்கணிதம் தான் இருக்கிறதுலேயே மிக எளிமையான கணக்குகள். நம்மளால் சில இந்த எக்ஸு ஒய் இந்த மாதிரி மாறிகள் பயன்படுத்தி வர்றதுனால பயந்துருவோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிகவும் எளிமையாக கணிதம் கற்பதற்கு உதவியான பகுதி என்கிறத புரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துகள்.